கரூரில் 41 குடும்பத்தினருக்கு கமல்ஹாசன் வழங்கிய நிதியுதவி எவ்வளவு தெரியுமா? கரூர்ல 41 பேருடைய உயிர்கள் பறிபோன சம்பவத்தோட சோகாலே இன்னும் ஓயலன்னு தான் சொல்லணும். அந்த வகையில உயிரிழந்தவங்களோட குடும்பங்களுக்கு தமிழக அரசு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணமும், தாவேகா தலைவர் விஜய் 20 லட்சம் ரூபாய் நிவாரணமும் அறிவிச்சாங்க. இந்த அசம்பாவித சம்பவம் தொடர்பா தீவிர விசாரணை நடந்து வர நிலையில ஆல்ரெடி 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா தாவேகா தலைவர் விஜய் வீட்டை விட்டும் வெளியே வரல, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு ஆறுதலும் சொல்லலன்னு அவர் மேல கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருது. இதுல புஷி ஆனந்த் அப்ஸ்கான், மேலும் ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு போய் காங்கிரஸ் கட்சி மேலிடத்தோட பேச்சுவார்த்தை நடத்துறாராம். இப்படிப்பட்ட பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன் கரூர்ல உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினரை நேர்ல சந்திச்சிருக்காரு. அவங்கள சந்திச்சு ஆறுதல் சொன்ன அவர் அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு எம்பி அப்படிங்கிற முறையில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தாருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க போறதா அறிவிச்சிருக்காரு. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா, இந்த கொடூர சம்பவத்துல உயிரிழந்த 1.5 வயது குழந்தை வீட்டுக்கு போய் அந்த குழந்தையோட போட்டோவை பார்த்து கண் கலங்கிட்டாரு கமல்ஹாசன். இந்த சம்பவத்துக்கு உரிய நீதி கிடைக்கணும், அதற்காக தான் உங்க எல்லோரையும் பார்க்க வந்திருக்கேன்னு ஒரு எம்பியாகவும் கடமையாற்றினது குறிப்பிடத்தக்கது.